ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல நம்ம பாக்குறதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் சேதுபதி ஜாக்லினுக்கு எதிராக கேள்வி கேட்கிறாரு. என்னப்பா மக்கள் செல்வனை பொறுத்தளவுல பெண்களுக்கு எதிராக கேள்வியே கேட்க மாட்டார, இன்னைக்கு என்ன ஜாக்லினுக்கு எதிராக கேள்வி எல்லாம் கேட்கற மாதிரி காட்டுறாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரோமோல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நடந்து முடிஞ்ச ஸ்கூல் டாஸ்க்ல ஜாக்லின் மாரல் சயின்ஸ் டீச்சரா இருந்துகிட்டு அவங்களோட வன்மத்தை காட்டி இருந்தாங்க. ஒரு டீச்சர் கெட்டப்ல இருந்து ஜாக்லின் இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் கதறணும். நேற்றுக்கான எபிசோட்ல ஜாக்லினுக்காகவே எபிசோட் நடத்துற மாதிரி விஜய் சேதுபதி ஜாக்லினை புகழ்ந்து தள்ளிட்டாரு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் நீங்க டீச்சரா இருக்கும்போது ஐடி கார்டு எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்கல்ல, அப்படி போறது எந்த வகையில சரி அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. உடனே ஜாக்லின் இல்ல சார், அருணுக்கும் எனக்கும் இடையில நிறைய வாக்குவாதங்கள் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் காரணம் தீபக் தான். என்ன பொறுத்தளவுல நான் தீபக் மேல தனிப்பட்ட வன்மத்தெல்லாம் கொட்டல, அவரு தான் என் மேல வன்மத்தை கொட்டினாரு, என்ன மார்க் பண்ணாரு, அதனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி தீபக் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு தீபக் எழுந்து பதில் சொல்றாரு. சார், நான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது ஜாக்லினுக்காக சொல்லல, எல்லாருக்குமே பொருந்தும், இங்க இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும் அப்படிங்கறதான் சொன்னேன் அப்படிங்கிற சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி உங்களுக்கும் பொருந்தும்னு சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார், சத்தியமா எனக்கும் பொருந்தும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே ஜாக்லின் இல்ல சார், தீபக் சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி பொறுத்தளவுல ஜாக்லின் ஓகே, தீபக் சொன்னது உங்களுக்கு பர்சனல் அட்டாக் மாதிரி தோணுச்சு, ஆனா சத்யா அப்படி ஏதாவது உங்களுக்கு எதிராக ஏதாவது பேசினாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. ஜாக்லின் கிட்ட பதிலே கிடையாது. இததான் நம்மளும் கேட்க சொல்லியிருந்தோம். ஆமாங்க, தீபக் ஒரு ஆளு ட்ரிகர் பண்ணாலும் வச்சுக்கிடுவோம், இவங்களை பொறுத்தளவுல தீபக்கை மட்டுமா டார்கெட் பண்ணாங்க? முத்துக்குமரன், ராணவ், சத்யா எல்லாரையும் தான் டார்கெட் பண்ணாங்க. இதுல சில துடுப்புகள் இல்லப்பா இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எப்பா பிக் பாஸ் சொன்னாரு, என்ன சொன்னாரு, உங்களோட கிளாஸ சுவாரஸ்யப்படுத்துற மாதிரி அவங்க மேம்படுத்துறதுக்கான மாரல்ஸ சொல்லி கொடுக்க சொன்னாரு. அதை விட்டுட்டு வீக்கெண்ட்ல தீபக் உங்களை பழி வாங்கிட்டாரு, நீங்க அவரை திருப்பி கலாயிங்க, பங்கம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லவே இல்ல. சரி, இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தளவுல ஒரு டாஸ்க் கொடுக்கும் போது அதை ஒழுங்கா விளையாடாம அந்த விளையாட்டை பயன்படுத்தி உங்களோட வன்மத்தை கொட்டுறது பாக்குறதுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற சொல்றாரு. ஜாக்லின் திருதுன்னு முழிக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல ஜாக்லினுக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா எபிசோட்ல என்ன இருக்குது அப்படிங்கறத பாத்துட்டு பேசலாங்க. இவரை பொறுத்தளவுல இதுவரையா பெண்கள் அணிக்கு எதிராவோ பெண்களுக்கு எதிராவோ ஸ்ட்ராங்கா அவரோட ஒப்பீனியன் வச்சதே கிடையாது. இன்னைக்கான எபிசோட்ல அதை பிரேக் பண்ண போறாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல ரியா எலிமினேட் செய்யப்படுறாங்க. சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கறலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.